ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேரட் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க கேரட் மைசூர் பாக்கு செஞ்சு கொடுங்கன்னுட்டு. அதுக்காகவே இந்த வீடியோ செஞ்சுருக்கோம். அதுவும் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கேரட் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கேரட் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். அதுக்காக 300 கிராம் கேரட் எடுத்துருக்கோம். இந்த கேரட் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறப்போ சுத்தமாக க்ளீன் ஆகிடும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த மாதிரி அரைக்கிறோன்றதை காமிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நைஸாக வந்தாவே போதும். இப்போ அடுத்ததாக கடலை மாவு எடுத்துருக்கோம் 600 கிராம். அதை நல்லா ஜலடை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம க்ளீனாக இருக்கும். அது கூடவே 200 கிராம் மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் வந்து கேட்குறீங்க எந்த பிராண்ட் மில்க் பவுடர்ன்ட்டு. நீங்கள் எந்த பிராண்டாச்சும் யூஸ் பண்ணுங்கள், பிராண்டட் யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே 700 ml நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது சூடு இருக்கக்கூடாது, அது மெல்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற கடலை மாவு, மில்க் பவுடர், நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எந்த மாதிரி கரைக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் கரைச்சிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணவே போதும். நம்ம சேர்த்துருக்கிற அளவெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 கிலோ சுகர் போட்டுக்கலாம். அது கூடவே 700 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விடலாம். நல்லா அந்த சுகர் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கடாயை சுற்றி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும். இல்லைனா அந்த சுகரெல்லாம் கடாயில் ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறோம். அது எப்படி தெளிக்கிறோன்னு பாருங்கள். ஒரு 50 ml தண்ணி, அவ்வளோதான். அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி 700 ml தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த கடாயில் இருக்கிற சுகரெல்லாம் கரைஞ்சி வரதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறோம். இப்போ கொதி வர ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே கேரட்டை அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக. அது இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக கொதி வர ஆரம்பித்து 2 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வர விடலாம். அதோட பச்சை வாசனெல்லாம் போகணும். அதனால் இதே மாதிரி கொதிக்க விடலாம். அந்த சுகர் சிரப் எந்த மாதிரி பதம் வரணுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் இதே மாதிரி கொதிக்கட்டும். நம்ம இந்த சுகர் சிரப்பில் எந்த கலரும் சேர்த்துக்கல. நம்ம கேரட் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கலர் வந்துட்டுருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்பட கூட சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் 4 நிமிஷமாக நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காய் வந்துருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் திக்காய் வரணும். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சுகர் சிரப் நல்லா திக்காய் வரும். நம்ம வேறு மைசூர் பாக்கு செய்கிற போது தண்ணி சுகரெல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக்கு செய்வோம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மாறும். ஏன்னா நம்ம கேரட் வந்து அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அதோட வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமாகும். திரும்பவும் திக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இதில் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ வரைக்கும் 8 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்தாலே போதும். நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றிருந்தோம், 700 ml தண்ணி ஊற்றிருந்தோம். அது கூட கேரட்டை அரைச்சி ஊற்றிருக்கோம். மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி சேர்த்த மாதிரி கணக்கு வந்திருக்கும். அதனால தான் டைம் எடுத்து இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டுக்கலாம். கடலை மாவு, மில்க் பவுடர், நெய் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தாலும் அதை இப்போ சேர்த்துக்கிட்டோம். முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் முழுசாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதை கிண்டிகிட்டே தான் இருக்கணும். கிண்டாமல் விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் கிண்டிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ கட்டிகளெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக இதுக்கு 2 லிட்டர் நெய் எடுத்திருக்கோம். 700 ml நெய் கடலை மாவில் போட்டு கரைச்சி எடுத்திருக்கோம். 1 லிட்டர் 300 ml நெய்யை வந்து ஒரு 3லேருந்து 4 பேட்சாக பிரித்து இதில் ஊற்றி நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிண்ட அது அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி அந்த மைசூர் பாக்கு உபரி அதிகமாகி வரும். அந்த மாதிரி வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி கிண்டுறப்போ நமக்கு உபரி அதிகமாகி மைசூர் பாக்கு ஃப்ளேவர் சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ அந்த மைசூர் பாக்கு அந்த நெய்யெல்லாம் முழுசாக அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யெல்லாம் பாருங்கள் முழுசாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. அது கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும். பபுளாக கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் பர்ஃபெக்டான விதத்தில் மைசூர் பாக்கு ரெடியாக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் 2 பேட்ச் நெய் சேர்த்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறோம். நல்லா அப்சர்வ் பண்ணி வந்திருக்கு. திரும்பவும் நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 3வது பேட்ச் நெய் சேர்த்துருக்கோம். திரும்பவும் அந்த நெய்யெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வரைக்கும் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த மைசூர் பாக்கை வந்து
நெய்யிலே தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெய்யில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடியலனாலே பரவாயில்ல, 1 லிட்டர் நெய் எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் ஆயில் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்துருக்கோம், டொமேட்டோ ரெட்ன்ற கலர் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டிருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான். கேரட்டோட கலர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். அதுவும் நாங்கள் பிராண்டட் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் சேர்த்துக்கிட்டோம். பர்ஃபெக்டான விதத்தில் இந்த கேரட் மைசூர் பாக் ரெடியாக வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 70% வரைக்கும் ரெடியாகி வந்திருக்கு. இந்த கடாயை சுற்றி முழுசாக வலிச்சு எடுத்து கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், ஒரு பர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த கடாயை சூட்லேயே ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஹனி சேர்த்துக்கலாம், தேன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணலாம். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கடைசி பேட்ச் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் இப்போ 4வது பேட்ச் நெய் சேர்த்துருக்கோம். எடுத்திருந்த 1 லிட்டர் 300 ml நெய் இதுக்கு சேர்த்துருக்கோம், 700 ml நெய் கரைசலுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மைசூர் பாக்கு. இப்போ கடாயில் ஒட்டாமல் சுற்றி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுன்னா பர்ஃபெக்டான விதத்தில் மைசூர் பாக் ரெடியாகி வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மைசூர் பாக் ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் டைம் எடுக்கும். அதாவது வந்து நம்ம அந்த கடலை மாவு, நெய், மில்க் பவுடர்லாம் சேர்த்து கரைச்சி அந்த சுகர் சிரப்பில் சேர்த்ததுலேருந்து கரெக்டாக 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா பர்ஃபெக்டான விதத்தில் மைசூர் பாக் ரெடி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையில் நம்ம மைசூர் பாக் எடுத்து போனோம், அந்த ட்ரையில் இந்த மாதிரி நெய் பூசி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மைசூர் பாக்கு உடையாமல் வரும். அதனால தான் இந்த மாதிரி நெய் பூசிக்கிறோம். இந்த மாதிரி பூசுங்க தான் ட்ரையோட சைஸ் தெரியணும் இல்லையா? 1.25 அடிக்கு 3/4 அடி விடுத்து லென்த்து, ஹைட்டு வந்து 2 இன்ச் ஹைட் இருக்குது. இந்த மாதிரி ட்ரையில் போட்டு செய்கிறப்போ மைசூர் பாக் நல்லா நடுவில் கலர் வரும். அதனால தான் நல்லா ஹைட்டான ட்ரையில் போடணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நெய் பூச்சி இருக்கிற ட்ரையில் எடுத்து முழுசாக எடுத்து போட்டுக்கிறோம். அது எந்த அளவுக்கு ஹைட்டாக வருதுன்றதை பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான விதத்தில் உள்பக்கம் கலர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே அப்படியே நைஸ் பண்ணி விட்டுறோம். அந்த ட்ரையோட கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிற அளவு செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மைசூர் பாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 மணி நேரமாக நல்லா ஆறி வந்திருக்கு இந்த கேரட் மைசூர் பாக்கு. பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக ஆறி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை கட் பண்ண போனோம். கட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த ட்ரையை எடுத்து 4 பக்கமும் நம்ம எப்படி தட்டுறோமோ அதே மாதிரி தட்டிக்காங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு சைடில் எதுவும் உடையாமல் ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஆல்ரெடி நம்ம நெய் பூச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்தால் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி மைசூர் பாக்கெல்லாம் தட்டிட்டு எடுக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போ கட் பண்ண போயிடலாம். நம்ம வந்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணோம். உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் பாருங்கள், அந்த நடுவில் கலர் வந்திருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஹைட்டான ட்ரையில் போடுறோன்றது. இந்த மாதிரி ஹைட்டான ட்ரையில் போட்டு நம்ம ஆற வைக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா கலர் வரும். இது வந்து 5லேருந்து ஒரு 10 மணி நேரம் ஒரு ஓவர் நைட் விட்டால் கூட பரவாயில்ல. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணணும். அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம், அது எப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையில் எடுக்க போகிறோம், அதையும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாவ், அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த ப்ரௌனிஷ் பாருங்கள் நடுவில் இந்த மாதிரி வரணுங்க மைசூர் பாக்கு. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்பப்போ நைஃபை அப்பப்போ தொடச்சிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நைஃப்பில் டஸ்ட்டு மீன்ஸ் அது அந்த சின்ன சின்ன பிசுறு உட்காந்துருக்கும். அந்த டைமில் அப்படியே கட் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராமல் போயிடும். அப்பப்போ அந்த நைஃபை தொடச்சிட்டே இருங்க. ஒரு 4 பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் தொடச்சிங்களன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான விதத்தில் கட்டாகி வரும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே இந்த மைசூர் பாக்கை நம்ம எடுத்து பார்க்குறோம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த கலர் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கோம். அதுவும் ஃபுட் கலர் கூட கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், அதிகமாக கொடுக்கல, சும்மா லைட்டாக கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கேரட் மைசூர் பாக் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரையில் எடுக்க போகிறோம். அந்த ட்ரையில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கிட்டு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு முறையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரையில் எடுக்கிறத காமிக்கிறோம். அதெல்லாம் பார்த்து செய்கிறப்போ நீங்களும் ஒரு ஸ்வீட் மாஸ்டர் ஆகலாம். கண்டிப்பாக ஆகுவீங்க. நம்ம வீடியோ பார்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் மாஸ்டர் ஆகிடுவீங்க. நீங்களும் ஒரு செஃப் ஆகிடுவீங்க. ஏன்னா எல்லா வெரைட்டிஸும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ட்ரையில் அடுக்கணுதை பார்த்தீங்களா எப்படி எடுக்கணுன்ட்டு? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து அடிக்கிட்டு போனோம், இப்போ அந்த பக்கம் வந்து அடிக்கிட்டு வரோம். இது முழுசாக அடுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு படிக்கட்டு போல் இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். அடா 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 அடா, அருமையான
கேரட் மைசூர் பாக் செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இப்போ அது மேலே அப்படியே அந்த பிஸ்தா சீவலை அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அதனால தான் இந்த மாதிரி தூவி விடுறோம். நம்ம செஞ்ச இந்த கேரட் மைசூர் பாக்கோட வெயிட் வந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கேரட் மைசூர் பாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.